அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். சிறுபஞ்ச மூலம் பாடல் 24. பெருங்குணத்தார் கேண்மின் கருங்குணத்தார் கேண்மை கழிமின் ஒருங்குணர்ந்து தீ சொல்லே காமின் வரும் காலன் தின்னிதே வாய் சொல்லே அன்று வழக்கு. பெருங்குணத்தாரை சென்று அடைமின் என்று சொல்லுகிறார். நல்ல குணமுடையவர்களை நண்பர்களாக கொள்ளுங்கள். பிறன் பொருளை கொள்ளன்மின் என்றால் பிறருடைய பொருட்டு ஆசைப்படாதீர்கள், அதை திருடாதீர்கள். தீகுணத்தோடு தீய குணமுள்ள நண்பர்களோடு உறவு வைக்காதீர்கள். தீய சொற்களால் மற்றவர்களை வையாதீர்கள், பேசாதீர்கள். ஏனென்றால் நம்மை கொண்டு செல்வதற்கு காலம் எப்போது வேண்டுமானாலும் வருவான். அதனால் நல்லதையே நினையுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்ல குணத்தோடு இருங்கள் என்று சொல்லுகிற பாடல். நட்பு பாராட்டுகிற போது நல்லவரா கெட்டவரா என்று பார்த்து பழகாவிட்டால் பின்பு துன்பம் விடுகிறது. பேசுகிற வார்த்தையிலே கவனம் இல்லாவிட்டால் அதுவும் நமக்கு துன்பத்தை தரும். பிறருடைய பொருள் மீது ஆசை கொள்ளவே கூடாது, அதுவும் கெட்ட குணம். எனவே இதையெல்லாம் ஒதுக்கி வைக்க வேண்டும். ஏனென்றால் மறுமை என்று ஒன்றில் இருக்கிறது, அதிலே நாம் துன்பப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கும் போது நல்லவர்களோடு பழகி, நல்லவர்களோடு இருந்து, நல்லவர்களோடு சேர்ந்து, நட்போடு இருந்து நல்லதையே பேச வேண்டும் என்பதெல்லாம் உணர்த்துகிற பாடல் இந்த பாடல். 24வது பாடல். மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்போம். பெருங்குணத்தார் சேர்மின் பிறன் பொருள் வவ்வின்மின் கருங்குணத்தார் கேண்மை கழிமின் ஒருங்கு உணர்ந்து தீ சொல்லே காமின் வரும் காலன் தின்னிதே வாய் சொல்லே அன்று வழக்கு. நன்றி, வணக்கம்.